ஸோ யா, நம்ம வந்து இந்த வீடியோவில் எப்படி இந்த கண் ரியலிஸ்டிக்காக வரையிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நான் வந்து கருவிலிக்கு வந்து பேஸ் கோட் மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த பேஸ் கோட்டுக்கு வந்து நான் வந்து எல்லோவாக இருக்க பர்ன்சீனா பிளாக் இந்த மாதிரி மூணு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹைலைட் இருக்கிற இடம் வந்து நம்ம விட்டுறலாம். நான் வந்து இது வந்து அக்ரிலிக் பெயிண்ட்டு. ஸோ அதனால் லைக் ஹைலைட் விடலனாலும் விட்டுக்கலாம், இல்லாட்டினாலும் ஓகே தான். ஏன்னா லைக் அக்ரிலிக் பெயிண்ட்டுங்கிறதுனால ஹைலைட்டுக்கு மேலே வச்சுக்கலாம் ஒயிட் கலரு. இப்போ வந்து பேஸ் கோட் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ணுறதுன்னா அவ்வளோ ஒன்றும் இல்லை. லைக் ஒரு 4-5 கோடு ரேண்டமாக போடணும் பிக்சரை பார்த்து. லைக் பிக்சரில் இருக்கிற மாதிரியே நீங்கள் மேக்ஸிமம் போடுங்க. பிக்சர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்களே சேர்ந்தே வரையலாம். நம்ம இப்போ வந்து ஹைலைட்டுக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். மேக்ஸிமம் ப்யூர் ஒயிட் வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா லைக் ப்யூர் ஒயிட் வந்து ரியலிஸ்டிக் லுக் போயிடும். ஹைலைட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஹைலைட் வச்சோன்னே லைக் அந்த படம் வந்து ரியலிஸ்டிக்காக ஆயிரும். அதுக்கப்புறம் ஹைலைட்டு, ஹைடார்க்கு, மீடியமாக இந்த மூணுமே வேணும் ஒரு பிக்சருக்கு. இப்போ வந்து ஹைலைட்டை வந்து நான் வந்து கொஞ்சம் ஷேப்பாக மாற்றிக்கிறேன். ஜன்னல் ஷேப் மாதிரி மாற்றிக்கிறேன் நான் ஹைலைட்டை. அதுக்கப்புறம் கருவிலிக்கும் ஹைலைட் வச்சுக்கலாம். ஹைலைட் வச்சுட்டு அது ஹைலைட் மட்டும் துண்டாக கட்டாக ஷார்ப்பாக தெரியக்கூடாது. அதனால் அதை மெர்ஜ் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் டார்க்கும் வைப்பேன். இப்போது இதை வந்து ஜன்னல் ஷேப்புக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து டார்க் வைக்கிறேன். டார்க் வச்சுட்டு கடைசியில் மீடியம் வச்சு மெர்ஜ் பண்ணி விட்ருவேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேட்கலாம். இப்போ வந்து நான் வந்து அந்த கண்ணில் உள்ள ஒயிட் கலர் ஏரியாவுக்கு பெயிண்ட் பண்ணுறேன். ஒயிட் கலர் ஏரியா வந்து நீங்கள் ப்யூர் ஒயிட்டை கொடுக்காதீங்க. பிக்சர்லேயே ப்யூர் ஒயிட் வந்து மேக்ஸிமம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் மேக்ஸிமம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் எல்லோவும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கேன். அதான் மேக்ஸிமம் எல்லாரோட கலரும் அப்படி தான் இருக்கும். லைக் ஒயிட் கலர் கண்ணை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நான் இதை மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரை ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நார்மலாக தண்ணியை தொட்டுட்டு தண்ணி அதிகமாக இல்லாத மாதிரி ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலாம். மெர்ஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும், ஆனால் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் பிங்கிஷ் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த கலரோட கொஞ்சம் ரெட் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், அதனால் பிங்க் மாதிரி இருக்கும். அந்த பிங்க் இருந்தால் கூட கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியும் கண். வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் பண்ணுறதுக்கு நான் வழக்கம் போல் லைக் ட்ரை ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து நான் க்ரிம்சனும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ஸ்கின் கலரும் மிக்ஸ் பண்ணால் கூட கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ அதுலேயே கொஞ்சம் லைட் கலரு அது உடனே மெர்ஜ் பண்ணிடுங்க நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுனால. ஆயில் பெயிண்டிங்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே மெர்ஜ் பண்ண வேண்டாம். லைக் அது பொறுமையாக காயும். அக்ரிலிக் பெயிண்டெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்து லைக் சீக்கிரம் மெர்ஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து ஹைலைட் வச்சுக்கலாம். நம்ம ஹைலைட் தான் ஒரு பிக்சருக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் ஹைலைட்டும் ஹைடாருக்கும் அப்பப்போ வச்சுருங்க. அப்போ வந்து உங்கள் பிக்சர் ரொம்ப ரியலிஸ்டிக்காக தெரியும். இப்போ வந்து நான் கண்ணோட அவுட்லைன் லேஸாக போட்டுக்கிறேன். இப்போ வந்து கண்ணில் அந்த ஒயிட் கலர் ஏரியாவில் வந்து டீட்டெயிலிங் கொடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் நரம்பு வெயின்ஸ் அந்த மாதிரி தெரிகிற மாதிரி கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் கண் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதனால் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் பிங்க் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப டார்க்காக தனியாக இருக்கிற மாதிரி கொடுத்துறாதீங்க, அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் மெர்ஜ் பண்ணியும் விட்டுக்கலாம். எந்த இடமே ஷார்ப்பாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அது ரியலிஸ்டிக் லுக் போயிடும். இப்போ வந்து அதே தான் கருவலிக்கும் அந்த ஒயிட் கலர் ஏரியாவுக்கும் அது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணணும்.
அது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணால் கூட கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக லுக் தெரியும். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு மீடியம் கலர் எடுத்திருக்கேன், பர்ன் டம்பர், அதாவது டார்க் ப்ரௌனும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி. அது வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து உள்ளேயும் மெர்ஜ் பண்ணிக்கிறேன், வெளியிலையும் ஒயிட்டோட மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்கின் டோன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஸ்கின் டோனுக்கு வந்து நான் வந்து ஆரஞ்சு, ப்ரௌனு, ஒயிட்டு மாதிரி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். லைட்டான இடத்துல ஒயிட்டு வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வேறு டக்குன்னு பேட்சாக கலர் வச்சிடணும், வச்சுட்டு மெர்ஜ் பண்ணிடணும். மெர்ஜ் பண்ணுறதுக்கு நான் இந்த இடத்துல வந்து நான் வந்து வெட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டார்க் இருக்கிற இடத்துல டார்க் வச்சுட்டு மெர்ஜ் பண்ணிடுவேன் லேசாக. அதே மாதிரி அவுட்லைனும் மறையாத மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லாட்டி அவுட்லைனில் படாமல் கொடுக்குறது ரொம்ப நல்லது. இப்போ நான் அதே மாதிரி தான் எல்லா ஸ்கின் கலர் ஏரியாவுக்கும் ஒர்க் பண்ணோம். லைக் எந்தெந்த கலர் எங்கெங்கே இருக்குதோ அதை பார்த்து வச்சுட்டு மெர்ஜ் பண்ணிட்டா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயிலிங் கொடுக்கணுன்னு நான் எப்படி கொடுக்கணுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸோ இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் வீடியோ டெலீட் ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக இல்லை. இதுக்கப்புறம் ஸ்கின் டோன் வந்து லைக் இதே மாதிரி தான் இருக்கும். லைக் டார்க் இருக்கிற இடத்துல டார்க்கு, லைட் இருக்கிற இடத்துல லைட் தான் கொடுத்துட்டு கரெக்டாக மெர்ஜ் பண்ணி வச்சுன்னா அது ஸ்கின் டோன் மாதிரி வந்துடும். 3Dயாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம கரெக்டாக பிக்சரை பார்த்து கலர் வச்சுட்டா போதும், வச்சுட்டு மெர்ஜ் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும். அக்ரிலிக்குங்கிறதுனால ஒழுங்காக மெர்ஜ் ஆகாது. நம்ம லைக் சீக்கிரம் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா அது வந்துடும். வந்து இதுக்கு வந்து லைக் பிளாக் வந்து தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது வரும். இந்த மாதிரி ஃபைனான ஹேர்லாம் அப்போ தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க, லைக் ஒரு ரஃப் நோட் அந்த மாதிரி ஏதாவது வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் பண்ணும்போது இது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து இதை முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கின் கலரில் கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுத்துக்கலாம். டீட்டெயிலிங் ஆட் பண்ண பிக்சர் ரியலிஸ்டிக்காக ஆகிக்கிட்டே போகும். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ திருப்தி ஆகிறோ அவ்வளோ வரைக்கும் நம்ம ரியலிஸ்டிக்காக ஆக்கிக்கிட்டே போகலாம். இப்போ வந்து லைக் ஸ்கின்னில் வந்து ரேண்டம் டாட்ஸ் வச்சாலே போதும். ரேண்டமாக வைக்கணும், ஆர்டராக வச்சாச்சுன்னா அது ஸ்கின் மாதிரி இருக்காது. அதனால் டார்க் கலர் வச்சு கொஞ்சம் ரேண்டமாக டாட்ஸ் வச்சாச்சு. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி லைட் கலர் வச்சும் அதுக்கு ஹைலைட் வைக்கணும். அதை வச்சோடனே ஸ்கின் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி தெரியும். சொன்ன மாதிரி தான் லைக் ஹைலைட்டும் ரொம்ப முக்கியம், அப்பப்போ வச்சுருங்க ஹைலைட்டு. இப்போ வந்து உங்களுக்கு படத்தோட ஃபினிஷிங் லுக் வந்துடும். இப்போ வந்து ஸ்கின்னுக்கு ஹைலைட் வச்சாச்சு. இப்போ வந்து ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக தெரியும். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சுது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.